ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் திண்டுக்கல் ருசி. இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் ருசியில் குதிரைவாலி ரைஸில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் எப்படி குயிக்காக செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 1 கப் குதிரைவாலி அரிசி வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதை நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 20லேருந்து ½ அன் ஹவர் வந்து நம்ம நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் ரைஸ் வந்து நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஊற்றிக்கிறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். லைட்டாக வந்து நான் ஷேக் பண்ணிக்கிறேன். ஏன்னா லைட்டாக தான் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, ஸோ எண்ணெயெல்லாம் நல்லா படுற மாதிரி அந்த மசாலாவில் லைட்டாக வந்து ஷேக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம இப்போது நல்லா வந்து வதக்கிக்கலாம். கூடவே வந்து 2 பச்சை மிளகா மட்டும் நான் வந்து காரத்துக்கு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வந்து வதங்கட்டும். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம காய்கறிகள், இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து தட்டி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு வந்து தட்டி நான் வந்து சேர்த்துக்கிறேன். நான் பேஸ்ட் இல்லாதனால வந்து தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாவோ இல்லை தட்டியோ உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கின அப்புறமா ஈக்குவலான அளவுக்கு 2 தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். அப்போ வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ தக்காளி பழம், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மல்லி, புதினாவை வந்து கட் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் வந்து அதிகமாகிடும். ஸோ அதில் ஒரு கைப்பிடி, இதில் ஒரு கைப்பிடின்னு சேர்த்து நான் கட் பண்ணி வந்து சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் வந்து 1/2 kg ரைஸுக்கு 1/2 kg வெஜிடபிள் வந்து எடுத்திருக்கேன். என்ன தான் மில்லட் ரைஸாக இருந்தாலும் அது மட்டும் எடுத்துக்காமல் நம்ம ஈக்குவலான அளவுக்கு காயும் சேர்த்து எடுத்துக்கும் போது நமக்கு ஈக்குவலாக வந்து டயட் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். ஹை ரிச் ப்ரோட்டீனும் நம்ம உடம்புக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். பாருங்கள், 1/4 கிலோ பட்டர் பீன்ஸ் வந்து வாங்கி உரிச்சு அதை ஃபுல்லாகவே நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கேரட் அண்ட் பீன்ஸ் இது ரெண்டுமே சேர்த்து வந்து 300 கிராம் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதில் 150, அதில் வந்து 150 அப்படின்ற அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த வெஜிடபிள் மட்டும் வந்து 1/2 kg இருக்கும். ப்ளஸ் நமக்கு வந்து வெங்காயம், தக்காளியும் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரைஸை விட அதிகமாகவே வெஜிடபிள் வந்து எடுத்திருக்கோம். ரெண்டையும் வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மசாலா வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கலாம். இப்போ நம்ம காய் வதக்கும் போதே வந்து பாதி வந்து நம்ம வந்து பாயில் ஆகிடும். நான் தண்ணி வந்து எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா அரிசியை போட்டுட்டு சொல்கிறேன். இப்போ நல்லா ஊற வச்ச அரிசியை வந்து தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு நம்ம ரைஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா 1.5 பங்கு தண்ணி வந்து நான் ஊற்றுறேன். நம்ம சீரக சம்பா ரைஸ்லாம் எடுத்துப்போம் இல்லையா, அதே மாதிரியான அளவுக்கு தண்ணி வந்து நான் இந்த குதிரைவாலி ரைஸ்க்கும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1.25 பங்கு வந்து வெறும் ரைஸ் மட்டும் வச்சிங்கன்னா ஊற்றிக்கோங்க. 1/4 பங்கு எக்ஸ்ட்ரா நான் வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து வெஜிடபிள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வெஜிடபிள் வந்து குக் ஆகிறதுக்காக அந்த 1/4 பங்கு தண்ணி, அதாவது 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ½ லெமனை வந்து பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். கொட்டைகள் விழுந்துடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா கசப்புத்தன்மை வரும். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து குக்கரை விசில் வந்து போட்டுடலாம். விசில் போட்டு 3 விசில் விட்டுருங்க. 1 விசில் தான் வரணும்னு இல்லை, 3 விசில் விட்டுருங்க. 3 விசில் வந்தப்புறம் நல்லா தம் அடங்கின அப்புறம் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். இப்போ நமக்கு தம் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இப்போ அது கூடவே மறுபடியும் 1 ஸ்பூன் நெய்யை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம பூ போல் அடியில் இருந்து நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா மணக்க மணக்க சூப்பரான குதிரைவாலி மில்லட் பிரியாணி நமக்கு ரெடி. பாருங்கள், எவ்வளோ பொழு பொழு பொழுன்னு அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நமக்கு அடியும் பிடிக்கலை, குழஞ்சும் போகலை, கரெக்டான பக்குவத்துக்கு
அப்படியே இதில் வெஜிடபிள் நிறையா இருக்கா, ரைஸ் நிறையா இருக்கா அப்படின்ற அளவுக்கு இருக்குது இல்லைங்களா? இதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. மற்ற ரைஸில் விட இந்த ரைஸில் நம்ம செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கண்டினியூவாக நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நம்ம அதிக உடல் எடை போடாமையும் டயபெட்டிக்கில் இருக்கிறவங்களுக்கு சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். See you next video.